திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைத நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கோவிலை அடைதல், திருக்கோவிலை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 12 திருமுறை ஆசிரியர் தூதியோடு நிகழ்ச்சியை துவங்கும். வாங்கம்மா, யார் முதல்ல பாடுறது? செண்பகல்யம்மா. அம்மா செண்பகல்யம்மா வாங்க. 12 திருமுறை ஆசிரியர் தூதி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தர திருவாதவூரர் மற்றை திருமுறை ஆசிரியர் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தர திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர், ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராவடிகளே, ஓங்கும் மதிர அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அணியனுக்கு டவர் கிடைக்கலைங்க ஐயா. டவர் கிடைக்கல. ஆமா, சரிங்கம்மா, நல்லது. இப்ப நீங்க அந்த திருக்கதவு அடைதல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவரருளும் உலகம் எல்லாம் இயன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை ஞானக் கன்றும் அரகம் சென்று
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருட்கலைஞானக் கன்றும் அறவும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தெல்லியம்பலம். அடுத்து திருக்கதவம் திறத்தல். அமைச்சுவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிகான் அருமாலொற்று பெண்ணை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேவோமே. திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேவோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதமா பாகமா சரஸ்வதி அம்மா. திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உன தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வந்திருப்பெரும் துறையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே. கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே. கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதமா. நன்றிமா சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய திருவடிகளை பணிந்து எனக்கு எல்லாம் ஆகமங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து என்னை ஆளாக்கிய அத்தனை குருமாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி என்னை ஆளாக்கிய ஞான உலகில் என்னை ஆளாக்கிய என்னை செதுக்கிய நற்றுணையாவது நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் வகையில ஒவ்வொரு பாடலையும் ஓரளவுக்கு நமக்கு எட்டிய அளவு
கற்றது கைமண் அளவு, கல்லாத உலகளவு. பெரும் கருணையினாலே, சாமியோட பெரும் கருணையினாலே நாம் சிந்தித்து, சிந்தித்து அந்த உட்பொருளை தெரிந்து கொண்டு இந்த பாடலை கடந்து போகிறோம். அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லணும் சிவபெருமானே, சிவசிவா. மமதையோ, கர்வமோ, ஆணவமோ, கல்வி செருக்கோ, கொக்கரிப்போ இல்லாமல் அன்போடு, தயவோடு கடந்து போகக்கூடிய பெரிய பண்பு நமக்கு கொடுத்திருக்கார் கடவுள். இது தெரியும் என்ற ஒரு கொக்கரிப்போ, இது எனக்கு தெரியுன்ற ஒரு ஆணவமோ எந்த இடத்துலயும் இல்லாம பணிவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் திருமுறையாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலயும் வெளிப்படக்கூடாது. எந்த இடத்துலயும் எனக்கு தெரியுன்றது என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படக்கூடாது. ஒரு ஆன்மா தனக்கு தெரிந்தது இன்னொரு ஆன்மாவுக்கு காண்பித்து கொடுக்க, அவ்வளவுதான். அவனவனுக்கு அவனுடைய மனமே குரு. 1000 உபதேசங்கள் நீங்கள் பெற்றாலும் உங்கள் நடத்தக்கூடிய குரு உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு சொந்த புத்தி, உங்க புத்தி எங்க போச்சுன்னு கேட்பாங்கல்ல. 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்க புத்தி எங்க போச்சுன்னு கேட்பாங்கல்ல. அது போலதான் 1000 பேர் உபதேசம் செஞ்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குருநாதர் இருக்கார். அதுதான் உங்களுடைய பலாபலனை கொடுப்பார். நல்லது கெட்டது சொல்லி உங்களுக்கு நடத்துவார். காரணம் என்ன, அவருக்கு நல்லா தெரியும் மனசாட்சிப்படி நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வழி நடத்துவார். அகங்காரம் உள்ளவனை திருத்தவே முடியாது. நேத்து அப்படிதான் ஒரு கோவில்ல நானு ரொம்ப காலம் பூஜை பண்ணியிருந்த ஒரு பூசாரி புலம்புனாரு. என்னை விட்டுட்டு இப்ப புதுசா வந்தவங்களை போட்டாங்க. இந்த கோயில் எப்படி பாழடைஞ்சு போயிருந்தது, நான் அதை சுத்தம் பண்ணனே, இப்படிலாம் சுத்தம் பண்ணி எங்க தாத்தா சுத்தம், எங்க அப்பா சுத்தம் பண்ணாரு, நான் கிளீன் பண்ணேன், நான் பண்ணி எவ்வளவு சுத்தம் பண்ணேன், இந்த கோயிலை நான் எப்படி ரெடி பண்ணேன், இன்னைக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு கோயில் இப்படி பண்ணிட்டீங்களே, இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லையே. 30 வருஷமா நாங்க பண்ணி கொடுத்தது தானே இப்ப நீங்க திருப்பணி செஞ்சீங்க, ரைட்டு. இப்ப இருக்கிற தர்மகத்தாட்ட போயிட்டு நாங்க 30 வருஷத்துல இந்த கோயில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பணிஞ்சு, நீ என்னென்னலாம் அந்த கோயிலுக்கு பண்ண, என்னென்னலாம் அந்த கோயிலுக்கு யாசகம் பண்ண, எப்படிலாம் அந்த கோயிலை கட்டினு எழுத்து மூலமா எழுதி இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி நீ முறையா எழுதி கொடுப்பா, பணிஞ்சா தான்பா நமக்கு கிடைக்கும். இல்ல, நான் சொல்றேன், அந்த உயிர் பணிய மாட்டேங்குது. நான் யார் காலையும் விழ மாட்டேன், நான் எப்படிலாம் கோயிலை ரன் பண்ண தெரியுமா அப்படின்னு. அப்போதான் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்பயே புரிஞ்சுக்கினேன். அப்ப இது இருக்கிற வரைக்கும் நம்ம போய் எப்பா நீ தான் 30 வருஷம் சர்வீஸ் பண்ற, அப்ப ஏன் வெளியில புலம்புற? கோயிலுக்கு இன்னைக்கு 21 லட்சம் ரூபாய் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஐயரு கொடுத்து 21 லட்சம் ரூபாய். தன் சொந்த காசை அறங்காவலர் போட்டு 30 லட்சம் ரூபாய் போட்டு பண்ணிருக்கிறாரு. காசு போட்டு பண்ணி அருணாச்சலேஸ்வரர் இன்னைக்கு கோயில் கோடி கட்டி பறக்குது. ஆனா 30 வருஷமா ரன் பண்ண ஆள் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டார். காரணம் என்னன்னா, அவர்கிட்ட பணிவு இல்லை. அப்ப அவர்கிட்ட சொல்றோம், நீங்க சர்வீஸ் பண்ணீங்க தான், இல்லைன்னு சொல்லல. அது பணிவா சொல்லுங்க, எனக்கு ஏதாவது கோயில்ல இடம் கொடுங்க, எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க. நான் இன்னொருத்தவங்கிட்ட பணிய மாட்டேன், ஆண்டவன் பார்த்துக்குவான். அப்ப இதுதான் ஆணவத்துடைய அடையாளம். அப்ப சொல்லி பார்த்தோம். சரி, இது பட்டுதான் திருந்தணும்னா பட்டுதான் திருந்தணும். சில பேருடைய குணங்கள் அப்படித்தான். ஆணவத்துக்கு மருந்து கிடையாது, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து. அப்படின்னு சொல்லி நான் சிவருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் சொல்லிட்டு விடுபட்டு வந்தோம். அப்ப என்னதான் 30, அப்ப பக்குவமே படல அவரு. என்னதான் 30 வருஷம் பூஜை பண்ணியிருந்தா அந்த சிவனடியார் தன்மையை அவர் பெறல. பணிவு வேணும். படிப்பறிவு உனக்கு கோயிலை எடுத்து பண்ண. அவர் சொல்றாரு, சைனவமும் வைணவமும் பத்தி யாருக்கு தெரியுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏங்க, சைனவம்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்கன்ற நான் நேத்து. அப்ப உனக்கு படிப்பறிவு இல்லைன்னு தெரிய போகுது இல்ல. சைவங்க அது. அப்ப இதுவே உனக்கு தெரியல. ஒரு பப்ளிக்ல போய் ஒண்ணுல பேசும்போது சைனவன் சொன்னா சிரிக்க மாட்டான் அவனா. வைணவங்க, வைணவம் சைனவன், அது போய் சைனவன்ற. உனக்கு படிப்பே வரல, உனக்கு படிப்பறிவே இல்லை, அதனாலதான் உன்னை ஓரம் கட்டாங்க உன்னை.
அறியாமை. அறியாமை தான் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. நேத்து அந்த ஆளுக்கு புரிய வச்சு, இதுக்கப்புறம் சாமி தான் திருத்துவார் உன்னை. போ அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய கோயிலாச்சு, நான் வளர்த்தேன்னா உனக்கு பணிவு இல்ல, பக்தி இல்ல, அவ்வளவுதான். நீ என்ன பக்குவப்பட்ட? உனக்கு பணிவு இருந்ததுன்னா இந்நேரம் உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பிழைக்கிறதுக்கு போயிட்டு ஐயா தர்மகர்த்தாட்ட சொல்லி இப்படி பணிஞ்சு அப்பா எனக்கு கோயிலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உனக்கு பணிவே வரல. பணிவு வராதது அவங்க எப்படி கொடுப்பாங்க? நிறைய இடங்கள்ல இப்படிதான் சிக்கல். ஆமா, அது என்னன்னு தெரியல. சாமி இந்த மாதிரி ஈகோ எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது நேத்து ஒரு போராட்டமா ஆகி போச்சு. பிரதோஷம் முடிச்சுட்டு வரங்காட்டியுமே நம்ம ஒரு நடுவில் நிக்க வேண்டியதாகி போகுது. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அதனால நேத்து திருவடி பணிதல் கூட 6 மணிக்கு நிகழ்ச்சி எடுக்கல. அப்போ படிப்பு கர்வம் ஒரு பக்கம், பண கர்வம் ஒரு பக்கம், இந்த அறியாமையினால வரக்கூடிய கர்வம் ஒரு பக்கம். இப்படி ஏகப்பட்ட கர்வபங்கம் இருக்குது. அத்தனை கர்வமும் விட்டாதான் நம்ம சாமியோட திருவடியை பெற முடியும். ஆமா, வேற வழி இல்ல. சரண் அடைஞ்சிடணும். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தா சரண் அடைஞ்சிடணும். இதுக்கு மேல நம்மளால சுமக்க முடியாது, நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் இதுக்கப்புறம் சுமக்க முடியாதுன்னு தெரியும். ஒரு எல்லை தான். ஆனா எனக்கு தெரியுன்ற நினைப்பு இருக்குது, அதுதான் ஆபத்து. அது தெரியுன்றது சாமி போட்ட பிக்சர் நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? திருவள்ளுவர் கருணையில கடந்து போகணும். அப்படி போனா தான் அது நல்லது. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அந்த வகையில எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அடியார்கள் ஒரு பெரிய பக்குவத்துக்கு வந்திருக்கணும். இல்லைன்னா முடியாது. சரி. அப்போ திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல சமாதி பகுதியில தலைப்பின் கீழே நாம 11வது பாட்டு சைவம்.org 11, தர்மயாதனத்துல வெளியிட்ட புத்தகத்துல 10வது பாட்டு நாம சிந்திக்க இருக்கிறோம். எத்தனாவது ஸ்டேஜ் இது? 10வது ஸ்டேஜ். அதாவது இயமம், நியமம், 8வது ஸ்டேஜ் இது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதி பாதத்துல எடுத்த உடனே சமாதி பாக்குறோம் நம்ம. புதுசா வந்தவங்களுக்கு இது என்ன சாத்தியமான சாத்தியம்தான். பார்க்கலாம் சிவபெருமான். அதனாலதான் ஒவ்வொன்றுத்தையும் விலக்கி ஒவ்வொரு நாளும் விடுறது கிடையாது. நான் இயமத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அடிப்படையில் தகுதி இருந்தா மட்டும்தான் நம்ம சமாதி பாத்துக்கு வர முடியும். இல்லைன்னா பாட்டை அப்படியே கடந்து போயிடும். நம்ம முற்றுவதல் மாதிரிதான். மதியம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பாடுன்னு கேட்டு முற்றுவதல் முடிக்கிற அளவுக்கு வந்துடுவோம். விறுவிறுன்னு பாடிடுவோம். இன்ஜின் மாதிரி பாடிடுவோம். புனர்பதோக்க அப்படின்னு ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம். பாராயண முறைன்னா இதுதான். எவ்வளவு வேகமா முடிக்குமோ அவ்வளவு வேகமா முடிச்சுட்டு போறது. அர்த்தத்தை உண்மை என்னன்னு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. இது தமிழ் விவசாயதான். பார்ப்போம், பாடல பார்ப்போம். சிவபெருமானே, சிவசிவா, நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி. கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி. பொற்பனை நாடி புனர்மதியோடு உற்று தற்பரமாக தகுந்த தன் சமாதியே. பொற்பனை நாடி புனர்மதியோடுற்று தற்பரமாக தகுந்த தன் சமாதியே. சிவபெருமானே, கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனையெல்லாம் சிருட்டித்த பேரொளி. பொற்பினை நாடி புனர்மதியோடு உற்று தற்பரமாக தகுந்த தன் சமாதியே.
சிவபெருமான் சிவசிவா. கற்பனையற்று கனல் வழியே சென்று பாடலுக்குண்டான பொழிப்புரை தர்மயாதன எழுதின பொழிப்புரை பார்த்துருவோம். மூலாதாரம் வழியே ஆதாரங்களில் செய்யும் பாவங்களை விடுத்து மன்னிக்கும் பாவனைகளை விடுத்து அவ்வாதார யோகங்களால் மூண்டெழுந்த கனலை மட்டும் துணையாக பற்றி ஆங்ஞையில் சென்று அங்கு சிவனது பேரொளி தோற்றம் ஒன்றையே எதிர்நோக்கி அதனுள் ஒடுங்கும் அவா மிக்கிருந்து அவ்வொலி தோன்றிய காலத்து அதனையே தனக்கு வியாபகமாக கொண்டு அதன் கண் புகுந்து ஒடுங்கி நிற்றலே சமாதியாகும். அற்புதமான விளக்கம், அற்புதமான விளக்கம் சிவபெருமான். திருப்பியும் படிச்சிடுறேன். மூலாதாரம் முதலிய ஆதாரங்களில் செய்யும் பாவனைகளை விடுத்து அவ்வாதார யோகங்களால் மூண்டெழுந்த கனல் மட்டும் துணையாக பற்றி ஆங்ஞையில் சென்று அங்கு சிவனது பேரொளி தோற்றம் ஒன்றையே எதிர்நோக்கி அதனுள் ஒடுங்கும் அவா மிக்கிருந்து அவ்வொளி தோன்றிய காலத்து அதனையே தனக்கு வியாபகமாக கொண்டு அதன் கண் புகுந்து ஒடுங்கி நிற்றலே சமாதியாகும். எவ்வளோ இந்த 4 லைன்ல 4 வரிகள்ல நம்ம வாழ்க்கையே வந்து அதாவது புற வாழ்க்கையை எல்லா வாழ்க்கையும் முடிச்சு கப்புச்சுப்புன்னு அடங்கி இருக்கிற அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடுன்ற மாதிரி அடக்கத்தை சொல்லி தந்துடுறாங்க. எப்படி அடங்கி இருக்கணும். கற்பனை அற்று கனல் வழியே சென்று, இந்த கனல் தாங்க குண்டலினி. இந்த கனல் தான் குண்டலினி. இதுதான் காம அக்னின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கண்ணு கிடையாது. இது ஒரு மின்சாரம் மாதிரி. இது தாய் தான் முதல்ல தூண்டி விடுறா. இடுப்புல தூக்கி வச்சு குழந்தைய தூக்கி வைக்க என்ன ஆகுன்னா அந்த மூலாதாரம் எழும்ப ஆரம்பிக்கும். குழந்தைக்கு நல்ல இடுப்புல தூக்கி வச்சு அரவணைச்சு அந்த ஹீட்டை தூண்டி விட்டுறா. என் செல்லம், என் முத்து, என் மணியேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா? அப்ப முதல்ல தாய் தான் அந்த சக்தியை எழுப்புறா. என் பட்டு, என் செல்லம். அப்ப கொஞ்சம் போது என்ன ஆகும்? எல்லா சக்கரமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல மூலாதாரம், இடுப்பு. அப்ப தாய் தான் ஆரம்பம். அந்த கனல் பெண் வயசுக்கு வர்றது வந்து மிகப்பெரிய அதான் முதல் அந்த கனலாலதான் அது வயசுக்கு வருது. கனலாலதான் அது வயசுக்கே வருது. கனலாலதான் ஒரு ஆண் வந்து மெச்சூரிட்டி ஆகுறான். ஒரு ஆண் தன்னை அறிவதற்கு 40 கடக்க வேண்டியதா இருக்குது, 30 கடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பெண்ணு சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறா. பெரிய மனுஷன் சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பெரிய மனுஷன் பட்டம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு தன் உடல் பத்தின பிரஞ்சை முதல்ல பெண்ணுக்கு தான் கிடைக்குது. அது இயற்கை முதல்ல அவளுக்கு தன்னறிவை கொடுக்குது, எச்சரிக்கை உணர்வை கொடுக்குது, விழிப்புணர்வை கொடுக்குது. ஆனா ஆணுக்கு கற்பனையே தான். எப்ப பார்த்தாலும் எதையோ நினைச்சு வானம் போல இருப்பான், பெண்ணு மண்ணு போல இருக்கும். பாருங்க, 2 பேர் குணாதிசயம் பாருங்களேன். இது பிரசன்ட்டுக்கு வர்றதுக்கு கஷ்டம். எதையாவது ஒண்ணு நினைச்சுன்னு மேலேயே இருக்கும் இது ஆம்பளை. அப்ப என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல அது என்ன பண்ணணும், இப்படியே ஏதாவது ஒண்ணு. இது அப்படி இல்லை, இது பெண்ணு. இது பிரசன்ட்ல இருக்கும். அது வானம், விண்ணு. இது வந்து மண்ணு. இது கிராவிடேஷன், ஈர்ப்பு விசை. எல்லாரையும் இழுத்துரும். அப்போ குண்டலினி சக்தி முதல்ல எழுந்துக்கிறது பெண்ணுக்கு, அதுக்கப்புறமா தான் ஆணுக்கு எழுந்து. அப்போ ஒவ்வொரு தாயும் பழத்தை எடுக்கும் போது சில விஷயங்கள் அவளை அறியாமலே அந்த குழந்தைக்கு அதை ஊட்டி விட்டுறா. ஆமா, நீங்க அது இடுப்புல வைக்கும்போது தெரியும். இடுப்புல வச்சு வைக்கும்போது அது அந்த இடம் தட்டி எழுப்பப்படும். தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன ஆகும்? மூலாதாரம் அங்கேயே ஆரம்பிக்குது. நல்ல ரகசியம் இது, நல்லா புரிஞ்சுக்க. யாரும் ஒன்றும் தனியாலாம் எழுப்ப முடியாது, தானாவே எழும்பும். அப்போ குழந்தைக்கு அது எழும்பும் போது மூலாதாரம் முதலிய ஆதாரங்களில் செய்யும் பாவனைகளை விடுத்து அவ்வாதார யோகங்களால் மூண்டெழுந்த கனலை மட்டும் துணையாக கொண்டு அந்த காமன்ற சக்தியை விரயத்து வேற எதுக்கும் செலவு பண்ணாம அங்கெல்லாம் பாவிச்சுட்டு இருக்காம அது அப்படியே மேல
ஒவ்வொன்னா கடந்து தானாவே எழுந்துரும். அங்க குண்டலினின்ற ஒரு பாம்பு படுத்திருக்கும். அது எழுந்துச்சுன்னா, அதான் முதுகெலும்பு வழியா பயணிச்சு மேல வரும்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மதான். அது உண்மதான். அந்த காம அக்னிய நம்ம என்ன பண்ண போறோம்? நல்ல அக்னிய பயன்படுத்த போறோம். காமத்த விரயம் பண்ண போறதில்ல. இந்த உலகத்துல செய்யக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் மூல ஆற்றலா இருக்கிறது இந்த காம அக்னி தான். அதான் காமாட்சி. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. உங்க ஆற்றல நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அத ஞானத்துக்கு பயன்படுத்துறீங்களான்றதுதான் கேள்வி. எல்லாருக்கும் ஒரே ஆற்றல். ஹியூமன் பீயிங்கா பிறந்த எல்லாருக்கும் ஒரே சக்தி தான். ஒரே எனர்ஜி தான். ஒரு மாறுபாடும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே உடலுறவு, எல்லாருக்கும் ஒரே சுக்கிலம் தான். ஒரே பரிபாஷை தான். ஒரே ஆசாபாசம் தான். ஒரே எனர்ஜி தான். எனர்ஜியை யார் எப்படி செலவு பண்றாங்கன்றது தான் முக்கியம். இந்த கணல. தன்னுடைய அறியாமையினால அந்த சொத்தை அப்படியே வீணாக்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க. தன்னுடைய அறிவினால அடுத்த கட்டத்துக்கு வயிறு, இடுப்பு, வயிறு, மார்பு ஒவ்வொன்னா கடந்து விசுத்தி, அதுக்கப்புறம் புருவ முதல்ல அப்ப சக்தியை கொண்டாந்து மேல் வீட்டுல நிறுத்துறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இதெல்லாம் குருநாதருடைய அருள் வேணும். குருவர்கள் இருந்ததுன்னா அந்த காம அக்னியை வீணாக்க மாட்டோம் நம்ம. இல்லைன்னா ஒரு படிநிலை நம்ம தேங்கிடுவோம் நம்ம. ஒண்ணு இடுப்புல தேங்கிடுவோம், இல்ல வயிறுல தேங்கிடுவோம். சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு கொள்றது. இது சாதாரண மனுஷனுக்கு. அவனுக்கு அதான் உலகமே அதான் அவனுக்கு. சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும். இதுல அவனுக்கு சிக்கல் வந்ததுன்னா தான் புற உலக தேடி ஓடிடுறான். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல உழைப்பு, நல்ல உடல் உறவு, அவ்வளவுதான். இது உயிரினுடைய இயல்பு. இத மூலாதாரத்துல உயிருக்கு உண்டான இயல்பு இதுதான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. எதிர்பார்க்கறது ஏன் போய் சொல்லுவானே, இருக்கிற உண்மை அதுதான். உயிர் அங்கதான் இப்ப காலகாலத்துல செஞ்சிருங்க கல்யாணத்தை சொல்றது, இந்த பருவத்தை பயிர் செய்ய சொன்னது இதுதான். உயிர் அங்கத்தான் முடியும். நீ என்ன சம்பாரிச்சாலும் என்ன பணம் கையில வந்தாலும் கடைசியில அங்க பெண்ணுகிட்ட, ஒரு ஆணா இருந்தா பெண்ணுகிட்ட தான் முடியும். ஒரு பெண்ணா இருந்தா ஆணுகிட்ட தான் முடியும். இது சாமி உடைச்சு ஒரு முடிச்சு போட்டார். ஒரு பெண் இல்லாம ஆணால் இருக்க முடியாது. ஒரு ஆண் இல்லாம பெண் இல்லாம இருக்க, ஒரு ஆண் இல்லாம பெண்ணால் இருக்க முடியாது. இது இயற்கையை வகுத்துட்டார் அவரு. ஒரு ஆண் நினைவு இல்லாம ஒரு பெண் வயசுக்கு வர முடியாது. சுவிட்ச் இங்க வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு ஆண் பூ பூக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவான். உள்ள வந்து ஒரு காதல ஒரு ராஜா வந்து உள்ள வந்து அதை திறக்கணும். ஒரு ஆணோட நினைவு இல்லாம ஒரு பெண்ணு பூ பெய்ய முடியாது. ஒரு பெண்ணுடைய நினைப்பு இல்லாம ஒரு ஆணுக்கு விந்து சுரக்காது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. ஒரு பெண்ணோட நினைவு இல்லாம ஒரு ஆணால் இருக்கவே முடியாது. இல்லைன்னா உயிர் போயிடும். ஆமா ஆமா. நீ எவ்வளவு பேர் ஞானியார் எடுத்துக்கங்க, எவ்வளவு பேர் தனிமையா இருக்கு, யாரா எடுத்துக்கங்க, பெண் நினைவு இல்லாம முடியாது. பெண் நினைவு, பராசக்தியோட நினைவு, பெண்ணு ஆக மொத்தம் பெண்ணு சக்தி, எனர்ஜி. பெண்ணே சக்தி தான். பெண்ணு நினைச்சாலே சக்தி தான். அந்த சக்தியை சரியா பயன்படுத்திக்கிறவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அந்த கனலை சரியா பயன்படுத்துறவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதை சரியான இடத்துல பயன்படுத்துறாங்க. திருப்பள்ளி எழுச்சியில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். என் கொங்கை நின் நண்பல் எல்லாருக்கு தோல் சேர இருக்க ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். நல்ல பாட்டு அது. என் உடம்பு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், சிவனடியார் தவிர. சிவனடியாருக்கு மட்டும்தான். அவரே என் கணவர் ஆவார். அவ குண்டலினி யாருக்கு கொடுக்குறா? அவ காமன்ற கணல யார்கிட்ட கொடுக்குறா? கண்டவனுக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஒரு சிவனடியார் தன்னுடைய கணலை யாருக்கிட்ட கொடுக்கணும்? பக்குவப்பட்ட சிவபெருமான முழுமுதலா ஏத்துக்கொண்ட ஒரு பெண்ணுகிட்ட கொடுக்கணும். அப்பதான் அந்த காமம் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா சரிப்பட்டு வராது. அப்ப இந்த இடுப்புக்கு அந்த மூலக்கணல மூலாதாரத்துல எழுப்புன உடனே உற்பத்தி தான் நடக்கும். அதோடைய வேலையே அதுதான். மரம்னா பூ பூக்கும்.
மரம்னா மொட்டு விடும், பூ பூக்கும், பிறகு பிஞ்சு விடும், அப்புறம் காய் காய்க்கும், அப்புறம் பழுக்கும், அதுல விதை இருக்கும், திருப்பி போய் முளைக்கும். அவ்வளவுதான். ஒரு மனுஷன்னா விந்து உண்டு, ஒரு மனுஷன்னா ஒரு பெண்ணுன்னா ஒரு சுரோனிதம் உண்டு. 2 பேரும் எதுக்குன்னா இன்னொரு உயிரை உற்பத்தி பண்றதுதான் வந்தாங்க. அவ்வளவுதான். இதான் உலகியல் நோக்கம். அதுங்களுக்கு என்ன தெரியும்? சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, உழைக்கிறது, திருப்பியும் போயிட்டு இது சைக்கிள். இது ஒரு சைக்கிள். இந்த வட்டத்திலிருந்து மீறுதுன்னு சொன்னா அது முன்னம் செய்த தவத்தினால இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீளுது. ஏன் ஓடுறோம், எதுக்கு உழைக்கிறோம், என்னத்துக்கு சாப்பிடுறோம், என்னத்துக்கு பண்றோம், ஏன் பண்றோம்னு ஆராய்ச்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு வருது. இப்ப நான் சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் பெண் நினைவு இல்லாம முடியாது, அவரால் வாழ முடியாது. எழுதி வச்சுங்க. பிரம்மச்சாரியும் பிரம்மச்சாரி யாரும் இங்கு கிடையாது, ஒரு காதல் இல்லாம அட வாழ்க்கையும் ஏது. உண்மைதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது நாதன் நாம நமச்சிவாயம். நாதமே பெண்ணு தான். நாதமே பெண்ணு தாங்க. விந்து தாங்க சிவபெருமான். விந்து மாத்தி சொல்லுவாங்க சித்தாந்தத்துல. நாதா அந்த காலத்துல பழைய படம் பாத்தீங்கன்னா தெரியும். நாதா நாதி என்ன வேண்டும் கேள் தேவி தேவா நாதா இப்படின்ற சொல்லலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ நாதமாக இருக்கக்கூடியவன் நாதன், நாதமாக இருக்கக்கூடியவள் நாதி. 2 பேரும் ஓங்காரத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஈருடலாய் ஓர் உயிராய். சுருதி. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட. இது என்ன அர்த்தம்? கணவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் குறிப்புல. மனைவி செய்யறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லிடணும். இந்த பிரில்லியன்ட். அதான் ஓர் உயிர். உடம்பு 2ஆ இருக்கலாம், அவர் என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு இந்த அம்மாவுக்கு டக்குன்னு தெரியணும். இதைத்தான் அவர் நினைக்கிறாரு, இதுதான் பண்ண போறாருன்னு தெரியணும். இதான் பாம்பு பின்னமா இருக்கும் அந்த உடம்பு. இதுதான் பேர். இது தவிர மத்ததெல்லாம் பேர் கிடையாது. அது காலகட்டாயம். காலகட்டாயத்துல முடிச்சு போட்டதெல்லாம் கல்யாணம் ஆகாது. கடமையான செஞ்சதெல்லாம் கல்யாணம் ஆகாது. கடமையான சேர்ந்ததெல்லாம் கல்யாணம் ஆகாது. கடமையான கல்யாணம் பண்ணி, கடமையான புள்ள பெத்து, கடமையான வளர்த்து, கடமையான ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு வாழ்ந்த குடும்பம் எல்லாம் இருக்குது. கால ஓட்டத்துல என்னது கல்யாணம் பண்ணு, ஏன் கல்யாணம் பண்ணு. கல்யாணம் ஆன பிறகு இந்த மாதிரி நினைப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. வந்திருக்கும் நிச்சயம். ஏன்டா நம்மள கல்யாணம் பண்ணாங்க கடவுளே. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப திருமணங்கள்ல கந்தர்வ திருமணம், மூத்த திருமணம், அதான் உண்மையான திருமணம்ன்றார் சுவாமி. அடுத்து பாணிக்கிரணம். கைகளை கடந்து பிடிக்க வா, நான் உனக்கு அஞ்சோ கூட நான் உனக்கு ஊத்துறேன், என் கூட நீ வரையா, கை பிடிச்சுக்கிறது. 3வது தான் தாலி கட்டுறது. ஊரறிய தாலி கட்டுறதுன்னா ஏன்னா எழுத்துன்னு ஓட்ட, அப்புறம் என் பொண்டாட்டின்னு காமிக்கிறது தாலி, அப்புறம் மெட்டி போறது, மொய் வைக்கிறது, போட்டோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் சாட்சி. நாளைக்கு ஓட்டால்னா பீரோ கட்டிலாம் போட்டோ எடுத்துக்கிறது. பயம் கலியுகத்துல இதெல்லாம் அநியாயம் இதெல்லாம். ஓ அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்கும் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்கு. அப்போ உத்தமமான திருமணம் என்னன்னா கந்தர்வ திருமணம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படணும். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், இவர் தான் என் கணவன் முடிஞ்சு போச்சு. அப்படி போறதுதான் ஒரு சிவனடியாருக்கு. அதான் கந்தர்வ திருமணம். பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு கணவரா வரிச்சுக்கிறது. அவருக்கு ஆட்படுறதுக்கு மட்டும் தான் என் உடம்பு கொடுப்பேன்னு சொன்னால, இப்ப திருப்பள்ளி எழுச்சியில சொன்னார் இல்லையா, அதான். அப்போ குண்டலினி சக்தி எல்லாருக்கும் பொதுதான், கனல் பொதுதான். யார் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது முக்கியம். ஒரு பெண் தன் ஆற்றலை யாருக்கு பயன்படுத்துறாங்கன்றது முக்கியம். தன்னோட சகோதரத்தை, தன்னுடைய உடம்பை யாருக்கு கொடுக்குறான்றது முக்கியம். ஒரு திருடனுக்கு கொடுத்தா அவர் திருடனுக்கு ஒத்துழைக்கிறான்னு அர்த்தம். நல்ல நோக்கம் உள்ள ஆடவருக்கு கொடுக்கணும். கணவனுக்கு, ஆடவனுக்கு வினை உயிர். இலக்கியம் இதுதான் சொல்லு. ஆடவனுக்கு வினை உயிர், மகளிருக்கோ கணவனே உயிர். அவன் ஆட்டுகின்றானே வினை, அந்த வினைக்கு ஒத்தாசை செய்யறதுதான் பெண்ணு.
கூட இருந்து அவனுடைய வினைக்கு அவனை ஆளாக்கணும். அவனை மட்டும் ஆளாக்கணும். அவனோடு சேர்ந்து போது உண்டான குழந்தையை ஆளாக்கணும். எத்தனை வேலை பெண்ணுக்கு? அவனுடைய கனவுக்கும் துணை செய்யணும். அவனுடைய வினைக்கு அதான் ஆடவனுக்கு வினை உயிர். மகளிருக்கு, மனைவிக்கு கணவனே உயிர். கணவன் எங்க போனாலும் கணவன் என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, அங்கேயே உயிர் இருக்கணும். இதுதான் அது. அவருக்கு அவர் அந்த வினையை தீர்த்துக்கு தான் நீ மனைவியா போயிருக்கிற. அந்த வினையை அந்த வினையை செஞ்சு கொடுக்குதான். அப்போ உங்க குண்டலினி சக்தி யாருக்கு பயன்படுத்துறீங்க? அவ்வளவுதான். உங்க காமத்தை யாருக்கு பயன்படுத்துறீங்க? உங்க இச்சா சக்தி யாருக்கு பயன்படுத்துறீங்க? உங்க கிரியா சக்தி யாருக்கு பயன்படுத்துறீங்க? உங்க ஞான சக்தி யாருக்கு பயன்படுத்துறீங்க? அப்போ ஒரு பெண்ணு இதை முடிவு பண்ணிக்கணும். உங்க இச்சையை, உங்க கிரியையை, உங்க ஆற்றலை, உங்க காமத்தை யாருக்கு பயன்படுத்துறீங்க? நல்லவனுங்களா, கெட்டவனுங்களா? முடிவு எடுத்துக்கணும். நல்ல நோக்கமுள்ள நல்ல நோக்கத்துக்கு தான் நம்முடைய காமம் பயன்படணும். நம்முடைய கனல் யாருக்கு பயன்படணும்? நல்ல நோக்கத்துக்கு தான் பயன்படணும். வெள்ளு கருத்தை வீணாயிடக்கூடாது. கண்டவனுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. இதுதான் ரகசியம். அப்போ மூலாதாரம் முதலிய ஆதாரங்களில் செய்யும் பாவனைகளை விடுத்து இது ஒன்னொன்னும் கடந்து ஒவ்வொரு இருக்கிற சுகங்கள்லாம் கடந்து அங்க இருக்குது, இங்க இருக்குது, அப்படியே குண்டலினி எழுப்புங்க, அப்புறம் வயித்துல இருக்குது பாருங்க, அப்புறம் மணிபுரங்க எழுந்துச்சுங்க, இத்தனை சக்கரங்க, இவ்வளவு சக்கரங்கள் அந்த ஆதாரம் இருக்குது, அப்புறம் மார்பகத்துல எழுந்துக்கும். இது எல்லாம் அப்புறம் இந்த இதுல காசு பறிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய கோட்டை இருக்குது. உங்களுக்கு முதல் சக்கரம் எழுப்பி கொடுக்குறேங்க, மூலாதாரம் கணபதி இது, அந்த கணபதி யந்திரம் பண்ணி தரேன், உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி தரேன், உங்களுக்கு மூலாதாரத்தை எழுப்பி தரேன் வாங்க, காசுக்கு ஒரு காசு. அப்புறம் நாராயண சக்கரம் தரேன், உங்களுக்கு சரி சக்கரம் பண்ணி தரேன், அதை பண்ணி தரேன், எழுப்பி தரேன் கூட்டம் இருக்குது, காசு வாங்குற கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி சக்கரங்களை எழுப்புற கூட்டம்லாம் நிறைய இருக்குது. பார்த்து மாட்டிக்கு வெட்டி போறீங்க. ஏன்னா யார் ஒருத்தர் உண்மை சொல்றாங்களோ அது கசகத்தானே செய்யும். இது மாதிரி நான் கூட்டா போர்டு போட்டு நல்லா பெருசா கட்ட விட்டு வச்சு வாங்க எழுப்புறேன்னு சொன்னா உடனே கட்டுவான் 22,000. ஆமா. அப்படிலாம் எழுப்ப முடியாது. தானா தான் எழும்போம். இப்ப புரியுதா? அப்ப கனல்ன்றது காம அக்னி. அந்த அக்னியை சரியா பயன்படுத்தணும். இந்த அக்னியை கொண்டு போய் புருவமத்தில நிறுத்தணும். அப்பாடி. ஒரே அக்னி தான். காமத்துக்கும் ஒரே கரண்ட் தான். ஜீரணம் பண்ற வயிறுக்கும் ஒரே கரண்ட் தான். சுக்கிலத்தை வெளியேறதுக்கும் ஒரே கரண்ட் தான். சுரோனிதத்துக்கும் ஒரே கரண்ட் தான். ஜீரணம் பண்றதுக்கும் ஒரே கரண்ட் தான். மார்புல ருத்ரத்துக்கும் ஒரே கரண்ட் தான். ஒரே காமாக்னி தான். அந்த அக்னியை கொண்டு போய் நீட்டா என்ன பண்ண போறோம்? புருவமத்தில நிறுத்த போறோம். இந்த ஆதாரங்கள்லாம் மயங்கிடாதீங்கன்னு தான் சொல்றாரு. கற்பனையற்று கனல் வழியே சென்று ஒவ்வொன்றுலயும் மாட்டின்னு முடிக்காதீங்க. சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு சிற்பி போல நம்மள செதுக்கி சாமி என்ன பண்றாரு? ஒவ்வொரு இடத்துலயும் கடந்து வந்து மயக்கத்தை தீர்த்து வைக்கிறாரு. இடுப்பு மயக்கம், வயிறு மயக்கம், அந்த சொல்றாங்கல்ல மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஜம். அவ்வளவுதான். இந்த படிநிலைகள்ல வரக்கூடிய மயக்கங்கள்லாம் கடந்து கீழ் வீட்டுல இருந்து ஒரு வீடா நம்ம கடந்து வரோம். அவ்வளவுதான். நீங்க ஒருத்தரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கீழ் வீட்லயே இருக்கிறாங்க, இன்னும் மேல் வீட்டுக்கு வரலன்னு. அவங்க அக்னி இங்க தான் செலவு பண்றாங்க. பாமர மக்கள் தன்னுடைய அக்னியை கீழே தான் செலவு பண்ணுவாங்க. பாவம் உழைப்பாங்க, திருப்பி தூங்குவாங்க, திருப்பி உடல் கொள்வாங்க. அவங்களுக்கு அது வேணும். அது வேணும். அது இல்லாம இருக்க முடியாது. இதுல உடையும் போதுதான் இந்த அடிப்படை உயிர் சக்கரத்துல ஏதாவது சிக்கல் வரும்போது அவன் போதை தேடுறான். பீடி, சிகரெட், அபின்னு பாக்கு, புயல, தண்ணி எங்க தேவைப்படுது? இப்ப மெய் மறந்து இருந்தான்ல தாய்ப்பால் கிட்ட. தாய்ப்பால் குடிச்சு வந்து மார்பு சுகத்தை ஏற்படுத்தி விட்டுட்டார்ல தாய். அததான் ஒரு ஆம்பளை தேடுறான். நல்லா பாருங்களேன். உசுப்பேத்தி என் செல்லம், என் மணியே அப்படி கொஞ்சம் வளர்த்த குழந்தைக்கு ஒரு கட்டத்துல அந்த கொஞ்சதலே இல்லாத போகுது. அப்ப வெறுமையாகுது. தாய் அன்பு இல்லாத போயிடுது. அதைத்தான் வெளியே தேடுறான். ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னுடைய தாயை தான் வெளியே தேடுறான். அம்மாவுடைய அன்பு திருப்பியும் கிடைக்காதா? நம்மள ஊட்டி மாறல அது வாய வச்சு எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து அந்த அன்பை தான் தேடுறான். பாவம். ஒவ்வொரு ஆம்பளையும் அவங்க அம்மாவை தான் தேடுறான். எந்த பொண்ணு பார்த்தாலும் அவங்க அம்மா சாயல் இருக்குதா, அவங்க அம்மாவுடைய குணம் இருக்குதான்னு தான் பார்ப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் அவங்க அப்பாவை தான் தேடும். எந்த ஆம்பளையை பார்த்தாலும் அதுல அப்பா இருக்கிறாரான்னு தேடும். இதான் ரகசியம். இது கிடைக்காத போதுதான் வழி தவறுது இந்த கனல்.
இது கிடைக்காத போதுதான் வழி தவறுது. அப்பதான் பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, கஞ்சா, மெய் மறந்து இருக்கிறதுக்கான எல்லா வழியும் குறுக்குல வருது. அப்ப அந்த காம அக்னி என்ன ஆகுது? வேற ஒரு விளையாட்டுல இறங்கி விபரீதமா போய் முடியுது. ஆமா. சேருவார கூட சேர்ந்து, கூடுவார கூட சேர்ந்து அந்த சக்தி விரயமாகுது. அந்த சக்தி விரயமாகுது. அந்த கனலை சரியா பயன்படுத்தணும். முறையா சொல்லிக் கொடுக்கணும். உங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நீங்க கொடுங்க. அந்த அக்னியை சரியா பயன்படுத்த முத்தம் கொடுத்து அவ வயசுக்கு வந்தாலும் பரவாயில்ல. அவளை தொட்டு அந்த முகத்தை தடவை கொடுத்து அந்த உச்சியை கோதி கொடுத்து கொடுக்க வேண்டிய அன்பு அவளுக்கு கொடுத்தவனே இருந்தோம்னா வேற ஒரு அன்பை அவன் நாட மாட்டான். சரியான நேரம் பார்த்து நீங்களே ஆம்பளைகிட்ட பிடிச்சி கொடுத்துடலாம். அதான் பொண்ணை வளர்க்குற ரச்சனைன்னு சொல்லுவாங்க. இதே ஆம்பளை அந்த என்ன பண்ணணும், அம்மா கையில தான் இருக்குது வித்தை. ஆமா. ஒரு ஆம்பளைக்கு அம்மா கையில தான் இருக்குது வித்தை. அழகா சொல்லி தரணும். இதாண்ட பொம்பளை, இதான் உடம்பு, இதான் மேட்ரு, இதான் விஷயம். தெளிவு கொடுத்துடணும் பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் அது வெளியே ஓடுது. எங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லு. அதான் குரு, முதல் குரு தாய் தான். முதல் குருநாதர் தாய் தான் ஒரு ஆம்பளைக்கு. இதான் ஏன் சொல்லலாம், இதான் மேட்ரு. அப்போ மார்புல இருந்து, உடம்புல இருந்து, இடுப்புல இருந்து எல்லா விஷயமும் தெரியணும். தெளிவு கொடுத்து வளர்த்த புள்ள இருக்குது பாருங்க, அப்பா அது உலகத்துல விஞ்சிடும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. மயங்காது, கண்டதுக்கெல்லாம் மயங்காது. அம்மா சொல்லிடுவா, ஏய் இப்படி சிரிப்பா, இப்படி குலுக்குவா, இப்படி நடப்பா, தலை நிறைய தாழம் போவான், உள்ள இருக்குமா ஈரும் பேணுமான். எல்லாத்தையும் தாய் சொல்லி கொடுத்துருவா. டேய் இப்படிலாம் இருக்கண்டா. அதான் கெட்டிக்காரி. நல்ல தாய் மகனுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவான். அவன் உஷாராயிடுவான். பெண்ணுன்னா எப்படின்னு உஷாராயிடுவான். மயங்குவான்னு நினைக்கிறீங்க? ஒரு போதும் என்ன டகால்ட்டி வேலை செஞ்சாலும் மயங்க முடியாது. அதான் தாய். அதான் தாய். அப்ப அந்த சக்தியை கரெக்டா கொண்டு போனோம். டேய் கண்டதுல விழுந்துடாத, கண்டதுல விழுந்துடாத. அப்ப அம்மாவுடைய எச்சரிக்கை. அவன் காமத்தை என்ன பண்ண மாட்டான், வெளியில டக்கு டக்குன்னு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு பெண்ணு ஷார்ப்பா இருக்கணும். உனக்காக உயிரை கொடுப்பான்னு சொல்லுவான். அதை கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன், மட்டையை கொடுப்பேன்னு சொல்லுவான். அங்கெல்லாம் விழுந்துடாதடி. அதெல்லாம் அன்பே கிடையாதுடி. திருவடி தாண்டி அன்பு, இறைவன் தாண்டி அன்பு. பொழைச்சுக்கடி. எனக்கு 40 வயசுக்கு மேல தாண்டா அறிவே வந்தது. வாழ்க்கையில பட்டு பட்டு நொந்து போய் உங்க அம்மா பட்டதே போதாதா, நீ போய் மாட்டிக்காதடி அப்படின்னு அவளுக்கு சொல்லி புரிய வச்சு உங்க அனுபவத்தை ஊட்டி கரெக்டா கொண்டு வந்துடணும். இல்லைன்னா அப்பா கிட்ட விட்டுடணும். அப்பா சொல்லி தருவார், ஏய் இப்படிலாம் வருவானுங்க. ஏன்னா நான் உங்க அப்பன். நான் எத்தனை பேரை பார்த்தேன் எனக்கு தான் நல்லா தெரியும். என் கண்ணு எங்களை பாஞ்சது எனக்கு தான் தெரியும். இப்படிலாம் இருக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி மாதிரி அவளை என்ன பண்ணணும், எங்க அப்பான்னு கூட இருப்பா. அந்த மெச்சூரிட்டியான அப்பாவுடைய சாயல் வேற எங்கன்னா ஆம்பளை கிட்ட கிடைச்சதுன்னா அப்பா எனக்கு பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கே தெரியும் என் சாயல் எங்க இருக்குன்னு. அந்த பெண்ணு தான் கரெக்டா, அந்த ஆம்பளை தான் சரியா பொருத்தமாகும். அவங்க அப்பாவுடைய கேரக்டர் எங்க இருக்குதுன்னு பார்த்து தான் ஒரு பெண் என்ன பண்ணுவா. அதுக்கப்புறம் அப்பாவுடைய தொடர்பு கொஞ்சம் கட் ஆகும். இது இயல்பு, இது இயற்கையினுடைய விதி. அப்போ இந்த காமாக்னிய, இந்த கனலை ஒழுங்கா முறையா பயன்படுத்தி பக்குவமா பயிர் வைக்கணும். இல்லைன்னா வெள்ளு கரைத்த நீரா போயிடும். சரி, இந்த ஒண்ணு அப்பயே இருந்துச்சுன்னா நான் பசங்களை இப்படி வளர்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சிவபெருமான், சிவசிவா ஒரே அக்னி தான். அப்பாவா இருந்தாலும் காமம் ஒண்ணுதான், பொண்ணா இருந்தாலும் காமம் ஒண்ணுதான், பஞ்சு நெருக்கம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு ஒண்ணு இருக்குது. இது தங்கச்சி, இது மச்சின்ச்சி, இது நம்ம பொண்ணு. இதுகிட்ட எந்த எல்லையோட வச்சிருக்கணும், இதுக்கு எவ்வளவு தூரம் இதுக்கு கொடுக்கணும், எவ்வளவு தூரம் இதுக்கு டோசேஜ் கொடுக்கணும், மனைவிக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணும், பொண்ணுக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணும், எவ்வளவு ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது ஒரு அப்பாவுக்கு நல்லா தெரியணும். ஒரு எல்லையில அவர் என்ன பண்ணிக்குவாரு, ரைட், அடுத்த வேலையை பார்க்கலாம் வா. இருந்தாலும் அப்பாவை தான் பொண்ணு என்ன பண்ணும், எந்த விஷயமா கதறி அழுவும், அப்பா அப்படின்னு. ஏன்னா வேற எங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் வளர்ப்பு. இப்படி வளர்த்துட்டோம்னா இந்த காமாக்னிய வேற எங்கேயும் போக விடாம பாத்துக்கலாம். வீணா போய் செலவு பண்ணாம இல்லைன்னா நம்ம அன்பு குறைஞ்சி, நம்ம வீட்டுல கொடுக்க வேண்டிய அன்பு குறைஞ்சு போச்சுன்னா வேற எங்கேயாவது போயிடும், வேற எவனையாவது என்ன பண்ணிடும். அப்புறம் போராடி ஒரு பிரயோஜனம் கிடையாது.
நீ காட்டுல அன்பு, அதனால வெளியே போயிடுச்சு பொண்ணு. போன பொண்ணை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ ஒழுங்கா காட்டியிருந்தா அது இருக்க போகுது. அப்ப அவ காமாக்கு நீ சரி பண்ணிருக்கணும். நீ அந்த கனலை நீ சரி பண்ணிருக்கணும். அது பக்தி பக்கம் திருப்பி விட்டுருக்கணும். அது இறைவன் பக்கம் திருப்பி விட்டுருக்கணும். முடியலையே. அப்ப நீங்க முதல்ல திரும்பி இருக்கணும். உங்க காமத்தை நீங்க சரி பண்ணிருக்கணும். உங்க அக்னி நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா நம்ம குழந்தையும் நம்ம அக்னி என்ன பண்ணணும்? சரியா பயன்படுத்தணும். அவ்வளவுதான் ரகசியம். எவ்வளவு ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குல்ல இந்த பாட்டுல. அப்பாடி. கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி பொற்பனை நாடி புனர்மதியோடுற்று தற்பரமாக தகுந்ததன் சமாதியே. இப்படி காம விளையாட்டெல்லாம் கடந்து ஒவ்வொரு எல்லையிலும் ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து பொற்பனை நாடி, அப்ப பொன்னம்பலம் எங்க இருக்குது? பருவமதியில. புனர்மதியோடு, புனர்மதினா மதினா அங்க மனம், சந்திரன். அந்த சந்திரனை உற்று உற்று தற்பரமாக அங்க நின்னு பேசணும். மனசை கொண்டு போய் அங்க அடக்கி தற்பரமாக நிறுத்தணும். அதே மனம்தான் மோட்சத்துக்கும் காரணம். அதே மனம்தான் பந்தத்துக்கும் காரணம். உங்க மனசை கொண்டு திருப்பி இடுப்புக்கு போயிடலாம், திருப்பி வயிற்றுக்கு போயிடலாம், கீழே காமத்துக்கு போயிடலாம். அதே மனசை கொண்டு சொல்லல அவங்க மனசுக்கிட்ட, இதான் பட்டுட்டு அந்த திரும்ப திரும்ப உனக்கு தேவையா, உனக்கு தேவையா வடிவேல் சொல்லுவார்ல. இந்த பாழா போன மனிதர்கள் அன்பு பொய்யானது உனக்கு தெரியாது, திருப்பி திருப்பி அன்பு காமிச்சு ஏமாந்து பாரு, உனக்கு அறிவில்லை, திருப்பி உங்களுக்கு கேட்டுப்பீங்க. அதுதான் அப்பயே சொன்னேன், அன்பு வைக்காதடி, அன்பு வைக்காதடி. அன்பு வைக்கிறவங்களாம் நிலையான அன்பு இல்லாடி திடீர்னு மாறிடண்டி, மாறின உடனே என்ன ஆயிடும்? திருப்பியும் நொந்து போயிடுவேன். திருப்பி ஆசைப்படுவேன், திருப்பி நொந்து போயிடுவேன். திருப்பி ஆசைப்படுவேன், அன்பு வைப்பேன், திருப்பி நொந்து போயிடுவேன். எதுக்கு இந்த வம்பு? ஏன் ஆசைப்படுவானே, ஏன் அன்பு வைப்பானே, நொந்து போவானே, இந்த மனிதர்கள்ட்ட எதிர்பார்ப்பானே? எடுத்துனோம் டைரக்டா பூர்வ மத்தியத்துக்கு. அதான் மனசு. அப்ப மனசே சொல்லிடும், உனக்கு கை ரெண்டு அப்படி திருப்பி சொல்லுவார்ல வடிவேலு, உனக்கு தேவையா, உனக்கு தேவையா, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான். நீங்க அன்பை எதிர்பார்ப்பீங்க, அங்க ஏமாந்து நிப்பீங்க. அவன் வேற யாருன்னா நம்ம அன்பு வச்சுட்டு இருப்பான். அதான் அப்ப மாறக்கூடியது, மனிதர்களுடைய காதல் மாறக்கூடியது, இந்த பெண்களுடைய அன்பு மாறக்கூடியது. அதாவது யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போயின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் மத்தவங்களை சொல்லுவானு என்னன்னு சொல்லிட்டாரு அவர். அது எல்லாருக்குமே பொருந்தும். அப்ப இந்த மனிதர்கள் காட்டுகிற அன்பு எல்லாம் டெம்பரவரி தான். அதனாலதான் உஷாரா நம்ம என்ன பண்ணோம், அந்த சக்தியை பட்டு நொந்து நூல் 3 ரவுண்ட்ல நொந்து நூலாயிட்டு 4வது ரவுண்ட்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. அவ்வளவுதான். இறைவன் தவிர வேற யாரும் முடிவு பண்றீங்க. அவ்வளவுதான். அதுக்கு தான் சாமி இவ்வளவு ஏமாற்றம் தராரு. ஆனா பாழா போன மனம் திருப்பி திருப்பி நிலையான அன்பு யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா? நம்மள யாருன்னா தேத்த மாட்டாங்களா? நம்மளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து நம்மள சரி பண்ணி நான் இருக்கிறேன்டின்னு சொல்ல மாட்டாங்களா? நான் இருக்கிறேன் போடான்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிதான் எதிர்பார்க்கும். இது இயல்பு. சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. சாமியை தவிர வேற யாரும் அடைக்கலம் தர முடியாது. சாமியை தவிர வேற யாரும் அடைக்கலம் தர முடியாது. அப்ப நில தடுமாறின ஒரு அந்த அந்த கனலை நில தருமான் தட, அதனால வேற எவ்வளவோ சின்ன பின்னம் ஆயிடும். கட்டி காப்பாத்தின பேருக்கு எல்லாம் போயிடும் இந்த காமத்தால. எவ்வளவு பேர் சாமியாரா இருந்தாலும் இந்த ஒரு காமத்துல போய் என்ன பண்ண மாட்டிக்குவாங்க. பாவம், பேர் ரிப்பேர் ஆயிடும். கொஞ்சம் சலனப்பட்டுருவாங்க. அது இயல்பு, உடல் வாகனுடைய இயல்பு. வேற ஆல் சோசியல் அனிமல் தானே. இது காமம்ன்ற மிருகத்தை நீங்க ஒரு பக்கம் எப்படி கையாளாலும் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு மிருகம் இருக்கும். பாப்பீங்களா? சிவபெருமான்னா மாடு இருக்கும். அதுக்கு என்ன காலை பசுமாடு கொண்டு போய் விட்டு பாருங்க, பா திருப்பி உடல் உறுப்பு தயாராகிடும். சேலை கண்டா வாழை ஆட்டும், காலை இல்லைன்னா. அம்பாளுக்கு என்ன வாகனம்? சிம்மம். சும்மா இருக்குமா சிம்மம்? அது காமம் எவ்வளவு பெரிய காமம் தெரியுமா அதுக்கு? முருகனுக்கு ஐயோ, காமத்தினுடைய உச்சம் அந்த மயில். அதுக்கு செக்ஸ்ல கில்லாடி. அது பாம்பு, காமத்தினுடைய அடையாளம். விரி இது இல்லையா? அல்குல், விரி அல்குல்னு சொல்லுவாங்க. பாம்பு பெண்ணுடைய இடுப்பை பாம்போட ஒப்பிடுவாங்க. எல்லாமே காமம் தான். எல்லாமே காம அக்னி தான். அதுதான் பெரியவங்க வடிவமைச்சாங்க. இந்த எல்லா மிருகத்தையும் ஆள்றதுக்கு ஒரு தலைவனை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாடுன்ற மிருகத்தை ஆள்றதுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான். அதான் மாடோட்டின்னு அவனுக்கு பேரு. இந்த மாடு திருப்பி திருப்பி சாப்பிடும், புல்ல சாப்பிட்டு திருப்பி உடலுக்கு போட்டு திருப்பி என்ன பண்ண, அந்த மாட்டை ஒருத்தன் மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லையா? அவன் தான் சிவபெருமான். அதான் மனம் என்னும் மாட்டை மேய்க்கிறான். 2வது
அவ்வளவு பெரிய சிங்கத்துக்கு தாய் அம்பாளுக்கு முன்னாடி என்ன படுத்துருக்குது? சிங்கம் தான் படுத்திருக்குது. இது ஆற்றல். இது தறிகட்டு போயிடும். இது கிடைச்சா போதும் கவ்விடும். இது புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. இது கொஞ்சமா நெஞ்சமா தின்னும். அது காமன்ற அக்னி சிங்கம் மாதிரி இருக்கும். அதை கையால தெரியணும். அதுதான் அம்பாள். அவதான் பராசக்தி. சரி, பெருச்சாளி பாருங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் என்னென்ன ஆப்போசிட்டாவே இருக்கும். தெய்வம் அங்க இருக்கும், அதுக்கு நேர் எதிரான குணம் கொண்ட நேர் எதிரில் ஒரு வாகனமா இருக்கும். பெருச்சாளி திருடுது. பகல்ல நல்லா பேசும் மேடை போட்டு, நைட்ல திருட வேண்டிய வேலையை செய்யும். இதுதான் பெருச்சாளி குணம். திருட்டு புத்தி. அதுக்கு நேர் எதிரான புத்தி விநாயகர். நல்ல புத்தி, சித்தி புத்தி. அவர் எதை வாகனம் வச்சிருக்காரு? நெகட்டிவே வாகனமா வச்சிருக்காரு. என்ன விட்டு போயிடாது. நெகட்டிவே வாகனமா வச்சிருக்காரு. இறைவனை அடையிறதுக்கு மனமே தடை. அந்த தடையே சாமி வாகனமா வச்சிட்டாரு. மனம் வாழ விடுதா நம்மள? இல்ல. அந்த மனத்துக்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி, அதான் திருமால். பாருங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிற வாகனங்கள்லாம் கொஞ்சம் உத்து பாருங்க. அதான் குண்டலினி சக்தி, அதான் கனல். மயில் காமத்தினுடைய அடையாளம், அகவுதல். சேவல் காமத்தினுடைய சேவல் பாருங்களேன், பெண்ணு இல்லாம இருக்க முடியாது. பொட்டையை பார்த்ததுன்னா அது கதையே காலி, அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் துணை இருக்கணும். அப்படிப்பட்ட சக்தியை கையாளக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அந்த பதத்தை அடைகிறாங்க. மயில் என்கிற காமத்தை அடக்கியால தெரிஞ்சா நீங்க தான் முருகப்பெருமான். திருட்டு மனமாகி பெருச்சாலி ஆள தெரிஞ்சா நீங்க தான் விநாயகர். வெற்றி கொண்டுட்டீங்க. மனம் எனும் மாடை நீங்க ஆண்டுட்டீங்கன்னா நீங்க தான் சிவபெருமான். கையால பக்கம் வந்துச்சு. மனசை கையாளக்கூடிய பக்கம் உங்களுக்கு பக்குவப்பட்டுட்டீங்க. காமன்ற சிங்கத்தை நீங்க அடக்கிட்டீங்கன்னா நீங்க தான் பராசக்தி. இதெல்லாம் கோயிலா வச்சாங்க, தேர்வீங்களான்னு சொல்லிட்டு தான். அப்ப நம்ம உடம்புக்குள்ள ரகசியங்கள், நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற கனல்ன்ற ரகசியங்கள். கனலுக்கு பாரு எத்தனை உருவம் பாருங்களேன். அதான் பெருச்சாலியா இருக்குது கீழே மூலாதாரத்துல. அதான் ஆஞ்சநேயனா இருக்குது. அதான் பிறந்தா இருக்குது வயிற்றுல நாராயணன் கிட்ட இருக்கும்போது. அதே சக்தி தான். அதே சக்தி தான் மேல வரும்போது ருத்ரங்கிட்ட வேற மாதிரி இருக்குது, மாடா இருக்குது. ஒரே எனர்ஜி தான். எப்படி வடிவத்துல மாறுபடுது பாருங்க. இதுதான் வைணவத்துல சிறிய திருவடி பெரிய திருவடின்னு. இது ரெண்டும் அடங்கவே அடங்காது. கருடன் எவ்வளவுதான் உயர பிறந்தாலும் புத்தி பணத்து மேலதான் இருக்கும். ஆமா, எவ்வளவுதான் குரங்கு நீங்க ஊட்டி ஊட்டி கொடுத்தாலும் வெடுக்குன்னு தான் போடுவோம். அதான் குரங்கோட புத்தி. ரெண்டுத்தையும் அவன் வாகனமா வச்சுக்க நாராயணன். ரெண்டுமே அடங்காதுன்னு நல்லா தெரியும். அதான் வாகனம் அவனுக்கு. இது தாவம், அது சுத்தம். இது தாவும், அது சுத்தம். அவனுக்கு அது வாகனம். கேட்டு வாங்கினான் சிவபெருமான்கிட்ட. அப்பா எவ்வளவு தந்திரமா வாங்கினான் தெரியுமா? கருடன் கிட்ட தோத்து போயிட்டான் நாராயணன். அப்பா போர் முடியல. அவன் ஒரு சத்திய வாக்கு கொடுத்துருவாங்க, திருமால் உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன்னு. அவன் சூப்பரா கேட்டான் ஒரு வார்த்தை, நீ என் வாழ்நாள் முழுக்க எனக்கு வாகனமா இருக்கணும். வச்சான் ஒரு ஆப்பு. இவர் பெரிய புடிங்க என்ன பண்ணிட்டாரு? கேட்ட வேண்டியதை கேள், நாம் தருகிறோம்னார். யாரு? கருடன். சண்டையில, போர்ல. திருமால் உனக்கு எனக்கு நடக்கிற போர்ல நீ ஒன்னும் இது கண்டினியூவா தான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. சரி, உனக்கு என்ன வேணும் கேள், சமதியா இருக்கணும் எடுப்பேன். அவன் உசாரா கேட்டான். அவன் நாராயணன், மதுசூதனன். அவன் கெட்டிக்காரன், திருடன், சூழ்ச்சி. சூப்பரா கேட்டான். கருடா, எனக்கு ஒரு வரம் வேண்டும். நீயே என் வாழ்நாள் முழுக்க வாகனமாக இருக்க வேண்டும்னா. சூப்பரா வச்சான் பாரு ஆப்பு. அன்னைக்கு பணிஞ்சான். அது மேல ஏறி உக்காந்துட்டான். இல்லைன்னா அவனை வின் பண்ண முடியாது கருடன். அதையே வாகனமா வச்சுக்கணும். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் கருடன் முன்னாடி இருப்பான் பாரு. தலையெழுத்தேன்னு தான் இருப்பான். தலையெழுத்தேன்னு தான் இருப்பான். அதான் மனம், அடங்காத மனம் தான் அந்த கருடன், வேற ஒண்ணுமே இல்லை. இது குரங்கு, இது தாவும். அது இந்த ஆற்றல சரியா பயன்படுத்தணும். மனம் என்னும் குரங்கு சரியா பயன்படுத்தணும். அதையும் வாகனமா வச்சிருப்பான் அந்த நாராயணன். இந்த நாராயணனே வாகனமா வச்சுக்கிறாரு நம்ம சாமி. அதான் மாடு. அந்த மாட்டை என்ன பண்ணாரு? மேய்க்கிறார். காலை காலை. மகாலட்சுமி பசுமாடுன்னா அவங்க வீட்டுக்காரர் வேற யாருன்னா இருக்க முடியுமா? அதான் நந்தி தான். கிரகப்பிரவேசத்துக்கு உள்ள இட்டு போறீங்கல்ல, மகாலட்சுமி கொண்டு போற, மகாலட்சுமி கொண்டு போற, அவங்க வீட்டுக்காரர் வேற இருக்க முடியும். ஒரு பசு கண்ணு தரிக்கணும்னா என்ன பண்ணணும்?
கண்ணுக்குட்டி வேணும்னா காளை மாடு வேணும் இல்ல, அந்த காளை மாடு தான் நாராயணன், நந்தி. இதெல்லாம் வந்து அழகா உண்மையை புரிஞ்சுக்கிட்டே போயிடணும் உள்ள. அப்போ இந்த காம அக்னியை எப்படி செலவு பண்றத பொறுத்து தான் அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இடுப்பு கடந்து, வயிறை கடந்து, மார்பை கடந்து, விசுத்தியை கடந்து, கடைசி புருவ முதல்ல பொற்பனை நாடி புனர் மதியோடு உற்றி தற்பரமாக தகுந்ததன் சமாதியே அங்க போய் உற்று பார்த்து அது உள்ள இருக்கிற ஜோதியை பார்த்து உங்க வீட்டை நீங்க சாத்திக்கன்னு அப்படியே கப்பு சிப்புன்னு அடங்கி நிக்கிறீங்கல்ல, அதான் சமாதி நிலை. இவங்க தான் பக்குவப்பட்டவங்க, இவங்க தான் பதம் அடைந்தவர்கள், இவங்க தான் ஜீவன் முக்தர்கள், இவங்க தான் வந்து அனுபவஸ்தர்கள், இவங்க தான் அனுபவஸ்தர்கள். இல்லைன்னா வேஷம் நல்லா இருக்கும், நல்லா போட்டிருப்பான், காவி துணி கட்டியிருப்பான், திருநீர் பூசியிருப்பான், ருத்ராட்சம் போட்டிருப்பான், மூலாதாரத்தையே கடந்திருக்க மாட்டான். 150 ரூபா கோட்டருக்கு தெரிச்சுன்னா போதும், சாயந்தரம் போய் நின்றுடுவாங்க. அவனுக்கு தேவை சாப்பாடு, ஊருக்கு இடம், அவ்வளவுதான். நல்ல டைலாக், வா சாமி அப்படியே டைலாக்லாம் பேசுவான். ஆனா பொருள் பறிக்கிறவனா இருப்பான். வயிற்றுக்கு இந்த மாதிரி பார்த்து ஏமாந்துடக்கூடாது. உண்மையிலேயே இந்த கனலை சரியா பயன்படுத்தி முதுகெலும்பு இந்த தூண் வழியா நின்று ஒவ்வொரு ஆதாரத்தையும் கடந்து புருவ மதில நின்று லயிச்சு 2.5 கலந்தவங்க தான் சாமியோட நிலைமை ஆரம்பம். சாயுச்ச நிலை, 2.5 கலந்த நிலை. இந்த நிலைக்கு வந்தவங்களை தான் நம்ம என்ன பண்ணணும்? சமாதி நிலைக்கு வந்தவங்களை தான் நம்ம வணங்கணும். ஆதியோடு சமமாக இருத்தல். ஆதியோடு நேற்று கூட திருவாசகத்துல படிச்சு, நேற்றிரவு போச்சு. மாணிக்கவாசகர் ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாரு. ஆமா, அந்த பாதத்தை திறக்க மாட்டீங்களா, அந்த பாதத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேற்று நைட்டு இரவு நடந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாதத்தை தான் நம்ம கேட்டு வாங்கணும். ஆமா, அதுதான் மேலான பதம். அந்த பதத்துக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். அப்ப நம்ம காமம்ன்ற அக்னிய கண்டதுக்கு செலவு பண்ணாம உற்பத்திக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். ஆமா, அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய காமத்தை என்ன பண்ணணும்? சிவனடியார்களுக்கு கொடுக்கணும். அதனால அந்த அன்பை வீணாக்க கூடாது. அவங்களுக்கு அதை கொண்டாந்து மேலான நோக்கத்துக்காகத்தான் நம்முடைய காம சக்தி பயன்படுமே தவிர கீழான நோக்கத்துக்கு எல்லாம் பயன்படக்கூடாது. அதான் என் கொங்கை நின் நண்பர் எல்லா தோல் சேர இருக்க, இதுதான் அடையாளம் சொன்னாங்க. அவங்களுக்கு உதவணும். சிவத்தொண்டு சரியில் இருக்கிறவங்களுக்கு, கிரியில் இருக்கிறவங்க, யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒவ்வொரு படிநிலை பெண்கள் கூட இருந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும். ஒரு உறுதுணையா இருக்கணும். அவங்களுக்கு தான் உதவி செய்யணும். ஆமா, சிவபெருமான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு கனவுல கூட தொடர்பு வச்சுக்கூடாது. எழுதி வச்சுக்கங்க. சிவபெருமான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத, சிவபெருமானம் பாடாத, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யாத கூட நம்ம நினைக்க கூட கூடாது. அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து புறத்தே இருக்கிறாங்க. நிலையில்லாத தேடுறவங்களுக்கு நம்ம உடமையா கொடுப்பானே. ஏன் நம்ம கனலை கொண்டு போய் எங்க இது பண்ணுவேன்? அவங்க திருந்தி ஈஸ்வரனுடைய அடியாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அன்பை காமிச்சு மேல காமிச்சு என்ன பண்ணலாம்? அன்பே செய்வோம். நிலையானது வேணுமா? நிலையில்லாத தேடுறவங்களுக்கு நம்ம உழைக்க கூடாது. அவனுக்கு உலக பொருள் இன்பம், அதுக்காக நம்ம காம எனர்ஜி அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜி அங்க செலவு பண்ணு. நம்ம காம எனர்ஜின்னா என்ன? நம்முடைய குண்டலினி சக்தி. அவங்க கனவுல கூட நினைக்க கூடாது. அவங்க சொல் வேறு செயல் வேறு நடக்கிறவங்க. அதான் வள்ளுவர் சொல்றாரு, கனவுல கூட தொடர்பு வைக்கக்கூடாதான். சொல்லு வேறு செயல் வேறு நடக்கிறவங்க. அவங்க உலகத்தை இச்சை உள்ளவங்க. உலகத்தாரோட தொடர்பு வச்சுக்கூடாது. இந்த ஆங்ஜாவோடு இந்த இரண்டுடைய திருவடி அடைந்தவர்கள், இந்த அழுது அடி அடைஞ்சவங்க, வாழ்க்கையில நொந்து நூலாகி சாமி விரக்தி வேதனை எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டையும் கடந்து என் செல்லம், என் பொண்ணே, என் மணியே, முத்தே, நான் புருவமதியில் இருக்கிறேன், வா, நான் தான் சோமாஸ்கந்தர், வலது கண்ணு நான் தான், இடது கண்ணு அம்பாள், நடுவுல நீ தான், என் புள்ள முருகப்பர் கண்ணு பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோமாஸ்கந்தரை பார்க்க வச்சு நம்மள வீட்டோட இருக்க வைக்கிறார் பார். அவங்க கூட தான் நம்ம தொடர்பு, அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். இப்ப புரியுதா? அப்ப சிவனடியார்னா யாரு? அழுது அடி அடைந்தவர்கள், திருவடி அடைந்தவர்கள், திருக்கோவிலை அடைந்தவர்கள். திருக்கோவில் எது? நம்ம உடம்பு. அந்த உடம்புக்குள்ள இறைவனை உணர்ந்தவங்க, தன்னை அறிந்தவர்கள், பசுஞானம் பெற்றவர்கள், உடனே தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்தவர்கள், அதான் பதிஞானம் பெற்றவர்கள். அவங்களுக்கு தான் நம்ம உடன்படணும். மற்றவங்களுக்கு உடன்படக்கூடாது. வேற யாருக்கும் உடன்படக்கூடாது. நம்ம சக்தியே செலவு பண்ணக்கூடாது. அப்ப எத்தனை யோகங்களை எவ்வளவு நம்ம உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னா இப்படி ஆட்பட்டவங்களுக்கு தான் நம்ம துணையா இருக்கணுமே தவிர
மத்தவங்களுக்கு நம்ம துணையா இருக்கக்கூடாது. இதான் ரகசியம். இந்த ரகசியம் புரிஞ்சதுல இருந்து நம்ம வீணா இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? "வேளுக்கு அரித்த நீரா" மாட்டோம். நம்ம சக்திய இன்னொருத்தருக்கு செலவு பண்ணக்கூடாது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்திய அடியாருக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, மத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு முடிவு பண்ணிக்கணும். "எம் கொங்கை நின் அன்பால் அல்லால் தோள் சேர இருக்கின்ற" மாரி, வேற யாருக்கும் குடுக்கக்கூடாது. நம்ம உடம்பையும், மனசையும், உயிரையும் செலவு பண்ணி அந்த அடியாருக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். அதுதான் ஒரு பெண்ணா பொறந்ததுக்கு லட்சணம். அதுக்கு உதவாத அந்த பெண் என்னதுக்குன்னா, ஒரு பிரயோஜனமே கிடையாது. உலகத்தாருக்கு பயன்படுற பெண்ணு தேவையே இல்ல. சிவபெருமானுக்கு உதவாத உடம்பு தேவையே இல்ல. சிவபெருமான புறந்தள்ளுற அந்த குடும்பத்தோட நமக்கு தொடர்பு தேவையில்ல. அவங்க வீட்ல சாப்பிட கூட கூடாது. அங்க கை நனைக்கவும் கூடாது. அந்த உணவ எடுத்துக்கவும் கூடாது. தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சாமி பத்தின அருமையே தெரியாதவங்க கூட என்ன பண்ணக்கூடாது. அன்பால குடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். பட் என்னன்னு தெரியாமலே அது எது அகைன்ஸ்ட் தெரிஞ்சு அவங்க வந்து சிவபெருமான இன்னும் ஏத்துக்கலன்னா, நம்ம அந்த பக்கம் போகவே கூடாது. அவங்க பட்டு தான் திருந்தி வரணும். அந்த குடும்பத்தோட டச்சே வச்சுக்கக்கூடாது. அவ்வளவுதான். இதுதான் அந்த ரகசியம். அப்போ சமாதி பாதம்ன்றது இந்த மாரி தன்னுடைய வீட்ட போனோமா, கதவ சாத்துனோமா, குளிச்சோமா, திருநீர் பூசுனோமா, ஒரு விளக்கு ஒண்ணு போட்டோமா, ஒரு பூவும் தண்ணி எடுத்து வச்சோமா, சின்னதா லிங்கம் இருந்ததுன்னா சின்னதா பூஜை பண்ணிட்டு, நடராஜர் இருந்தா பூஜை பண்ணிட்டு, கப்பு சிப்புன்னு சின்னதா சுருக்கமா முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு ஒரு கால் நல்லா பாய போட்டோமா, ஒரு கால் மேல தூக்கி போட்டோமா, முதுகெலும்ப நேரா வச்சோமா, சென்முத்திரைய புடிச்சோமா, டக்கு டக்குன்னு வீட்ட சாத்தணும். ஒவ்வொரு வீட்ட சாத்தின்னு வரணும். யோனி, மூலாதாரம், ஆண் உறுப்பு. அந்த வீட்ட டக்குன்னு குளோஸ் பண்ணணும். ரைட் குளோஸ் பண்ணு. 2வது வயிறு, தீனி கேட்டுன்னு இருக்கும். அத குளோஸ் பண்ணு. 3வது மார்பு, அத குளோஸ் பண்ணு. அப்புறம் விசுத்தி குளோஸ் பண்ணு. கரெக்ட்டா புருவத்துல. வீட்ட சாத்து. கப்பு சிப்புன்னு அங்க நின்னு. கண்ணு 2ம் சொருவி நிறுத்து. ஆடாம அசையாம நிறுத்து. நீ உண்டு, சாமி உண்டுன்னு இரு. எது பேசினாலும் சாமி கிட்ட பேசு. அப்பான்னு பேசு. நேத்து நைட்டு கூட சொல்லிக் குடுத்தேன். தனிமையில இருக்கிறியா? வெறுமையில இருக்கிறியா? வேற யார்கிட்டயும் பேசாத. இன்னொருத்தர் வாட்ஸ்அப் பண்ணுவோம்னு ஏங்காத. புருவமத்தில போய் நின்னு, அப்பா சிதம்பரத்துல இருக்கிறீங்களா? சீர்காழியில இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க சாமி? சட்டநாத சாமி. அடவல்லானே, என் செல்லம், என் மணியே, என் முத்தே, என் குழந்தையே என்ன பண்ணுங்க? புருவமத்தில பார்த்து பேசுங்க சாமிகிட்ட. அப்படியே பேசி, பேசி உள்ள போங்க. திருமாலரியா திருப்புயங்கன். அத மனசால அறிய முடியாது இறைவன. நானுன்ற திமிராலயும் அடைய முடியாது. அப்போ அன்பால என்ன பண்ணலாம் நீங்க? என் செல்லம், என் மணியே, இவ்வளவு நாளா இங்கேயே தான் ஆடி நின்றுக்கிறேன். எனக்கு தெரியலையே சாமி! அப்படின்னு நீங்க அழுது பாருங்க. தேம்பி பாருங்க. திறக்குதா இல்லையா பாருங்க திருக்கதவம். திருக்கதவம் அடைஞ்சு முதல்ல திருக்கதவம் அடைங்க. புருவமத்தில போய் நில்லுங்க. கப்பு சிப்புன்னு வீட்ட சாத்துங்க. அப்புறம் இந்த திருக்கதவம் திறங்க. திறக்கிறது ஒரு பாட்டு இருக்குல்ல, அத பாடுங்க. அப்புறம் சாமிய திருப்பள்ளி அடிச்சு கொண்டு எழுப்புங்க. எல்லாம் எந்த பாட்டு தெரியுதோ அந்த புருவ வழி அதுதான் பாடு. வழி தெரியாம பாடாத. இதுக்கு முன்னாடி பாவம் எங்கெங்கேயோ பார்த்து பாடிட்ட. ஆமா. இதுக்கு பாவம் எங்கெங்கேயோ வேலுக்கு எரிச்சுட்ட. வீணா போச்சு பிராணம். தொண்டெல்லாம் வத்தி போச்சு. கத்தி கத்தி பாவம் பிராணம் தான் வீணா போச்சு. என் பிராணனே போற மாரி ஆயி போச்சு. இதுக்கப்புறம் எங்க பார்த்து பாடணும்? பிராணன வீண் பண்ணக்கூடாது. பிராணம் போயிடுச்சுன்னா உயிரே போயிடும். அப்ப பிராணன சேவிக்கிறது எப்படி? முதல்ல வாய் திறந்து பாடு. ஏன்னா அது சுருதி கூடுறதுக்கு. ஓங்காரம் உன் உடம்புல கூடுறதுக்கு வாய் திறந்து பாடணும். ஓங்காரம் கூட்ட பிறகு நீ மனசால பாடணும். ஓங்காரம் கிடைச்சுச்சுல்ல, ஓங்காரம் கிடைக்காதவங்க தான் கத்தி கத்தி பாடின்னு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓங்காரம் கிடைக்கணும். அதனால அவங்களுக்கு அந்த சுருதிக்காக பாடின்னு இருப்பாங்க. சுருதி கிடைச்சுச்சுன்னா என்ன பண்ணிடணும்? அடங்கிடணும். லயம் கிடைச்சிட்ட பிறகு அடங்கிடணும். ஆன்மா லயம். லயப்பட்டுச்சுன்னா அப்படியே ஒடுங்கி புருவமத்துல அப்படியே ஆன்மா லயிச்சு இருக்கணும். ஓம்ன்றது முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த பாட்டு கீட்டு எல்லாம் அப்புறம் மனசால தான் என்ன பண்ணும்? பாடணும். அதுவும் நின்னு போயிடும். அப்போ பாடுறவனும் இல்ல, பாட்டுக்கு அருள் புரியணும் இல்ல 2 பேரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. கண்ணுல தண்ணி மாலை மாலையா வரும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சத்து, சித்து, ஆனந்தம். சத்தாகிய இறைவன பிடிச்சிட்டீங்க. உயிர பிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் சித்து பெற்றீங்க. அதுக்கப்புறம் ஆனந்தத்த பெற்றுட்டீங்க. அப்புறம் நடமாடும் தெய்வம் ஆயிட்டீங்க. நடமாடும் சாமி ஆயிட்டீங்க. சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதி நீ. இதான் திருவாசகத்தின் முடிவு. அவ்வளவுதான் அனுபவம். இது நிகழணும். ஒவ்வொருத்தருக்கும் நிகழணும்.
இந்த இந்த சம்பவம் நடக்கணும். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம் இதுலெல்லாம் மாட்டிக்காம இந்த கனல கொண்டு போய் கரெக்ட்டா மேல நிறுத்தி, அந்த ஜோதிய பார்த்து அப்படியே லயிச்சு, நேரம் போறதே தெரியாது. காலம் போறதே தெரியாது. ஓடி போயிடும். 8 மணி நேரம்லாம் ஒரு 2 செகண்ட் மாரி போயிடும். அந்த அளவுக்கு நீங்க ஊறிட்டீங்கன்னு அர்த்தம். திருவடியிலேயே இருப்பீங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை. இந்த இடம் தான் அது. உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். இந்த நின் அடின்றது நின் அடியின் கீழ் இருக்க என்று அர்த்தம் புரிஞ்சுச்சா? இனி விடுவீங்க அந்த இடத்த? இனி விடுவீங்க அந்த இடத்த? விடவே மாட்டீங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி சிலம்படி எது உருவமத்தின் தான் வாழ்த்தி வணங்குவான். துணித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் துருவமதியில பார்த்த பிறகு எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை ஆடாம அசையாம விட்டு சாத்திக்கணும் கப்பு சிப்புன்னு இருப்பீங்க. யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டீங்க. அமைதியா இருப்பீங்க. சாதுவாயிடுவீங்க. பேச மாட்டீங்க. எல்லாமே கண்ணால செய்வீங்க. ஆர்டர் கண்ணாலே பண்ணுவீங்க. நினைச்ச வாரத்துல எல்லா பொருளும் வீட்டுக்கு வந்துடும். நீங்களே காந்தகமா மாறிடுவீங்க. சாமியோட ஐக்கிய மாட்டோம். உங்களை தேடி எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா 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 அண்ணா அண்ணா அண்ணான்னு வந்துருவாங்க. தவம் கூடிச்சுன்னா பாருங்க வேடிக்கை. ஆனா பழுத்தாதான் கிளிகள் எல்லாம் நம்ம கிட்ட வரும். பழுக்காத வராது. ஏன்னா நாமளே பக்குவப்படல. இப்பதான் பூவா இருப்போம். இப்பதான் பிஞ்சா இருப்போம். அப்பதான் காயாவும். இப்பதான் வந்து சிலது வெம்பி போயிடும். இன்னொன்று வெம்பி போன கேஸ்லாம் என்ன தெரியும் கேஸ்? இன்னத்த கண்டேன் நான் முற்றுவதற்கு போய் இன்னத்த கண்டேன். பாடும்போது நல்லா இருக்குதுங்க. பாடி முடிச்ச பிறகு பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிரும். கோயிலை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. பழைய குருடி கதவு தேடி. அதெல்லாம் வெம்பி போன படம். சாமியோட திருவடி இன்னும் அடையல. அதெல்லாம் பக்குவப்படல. பக்குவப்பட்ட ஆன்மா எப்படி இருக்கும்? அடக்கம் அமரரில் உய்க்கும் அடங்காமை ஆறிலும். ரொம்ப நிறை கூட என்ன பண்ணாது? தழும்பாது. அமைதியா இருக்கும். இந்த சமாதி பார்த்து எட்டணும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. தனக்குள்ள இருக்கிற இறைவனை கண்டுபிடிச்ச பெரிய திமிர்ல இருப்பாங்க. திமிர்னா அதுவும் ஆனந்தம், பெருமை தான். என்ன மத்த உயிர்களை பார்த்து கொஞ்சம் ஏங்கி இருப்பாங்க. ஐயோ பாவம் இது இன்னும் ஊரா தேடிங்கதே சிவபெருமானே. இதுக்கு நல்ல கதி கிடையணுமே. நீ என்ன கதி அடைவியோன்னு சொல்றாங்கல்ல, நல்ல கதி அடையும். இதுதான் கதி. உயிர் போய் தன் அடைக்கலத்தை தேடி இறைவனுடைய திருவடியை பிடிச்சி அடங்கி நிக்குது இல்லையா, அதான் கதி. அங்கதான் மூச்சு நல்லபடியா நல்ல கதி கிடைக்கும். அங்கதான் பிராணாயாமம் கிடைக்கும், பிரத்யாகாரம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அடிப்படையில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த பாதத்தை எல்லாரும் எட்டணும்னு சொல்லி இதுகாரும் பொறுமையா இந்த பாட்டை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் என்னுடைய அருட்குருநாதருக்கும் திருமூல நாயனாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அவங்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி அடியேனையும் செந்நெறியில் ஆட்படுத்திய என்னுடைய குருநாதருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இது குறித்து ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசலாம். ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மா கிட்ட கேட்கறது தப்பே இல்லைங்க. தப்பே இல்லைங்க. ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எனக்கு தெரியல. கேட்கலாம், தப்பு இல்லை. இதுல என்ன வயசு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனுடைய திருவடி தானே முக்கியம். திருவடி தானே முக்கியம். இதுல என்ன ஈகோ இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன வயசு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யார் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ரொம்ப முன்னம் செய்த தவத்துல முன்னும் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே இருங்கடல் வையத்து. அது குழந்தை சீக்கிரம் போய் திருவடி அடைஞ்சிச்சு. அது மாதிரி வாழும் போதே பெறுவதாங்க திருவடி. அதனால இந்த 10வது பாட்டு சிந்திச்சதுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி வாழ்த்து சொல்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலை உடனாக கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் பரிபூர்ண ஆசியும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாக என்று சொல்லி ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சரிங்க ஐயா, புறப்பூசையை விட்டுற சொல்றீங்களா? புறப்பூசையை விடக்கூடாது. எல்லாம் சோம்பேறித்தனம் வந்துரும். குளிக்கணும், எழுந்துக்கணும், சாமி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எழுந்துக்கணும். புறப்பூசையும் வேணும், அகப்பூசையும் வேணும். சரியா? நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் இல்லாமல் சிந்தித்தல் முறையில் படித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.